இங்க ஒரு கிராமத்துல தெருக்கூத்து ஆடுறவங்க எல்லாம் ஊருக்குள்ள செருப்பு போட்டுக்கிட்டு நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கு. இதனாலேயே ஹீரோ இப்ப ஊருக்குள்ள அவர் பையனை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுக்காக போகும்போது செருப்பு கால்ல போடாம கையில எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா அந்த சின்ன பையன் ஊர்ல இருக்க மத்த பசங்க எல்லாம் ஷூ போட்டு நடக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட, அப்பா எனக்கும் ஷூ வாங்கி கொடுங்கப்பா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லி கேட்கறான். தன்னோட நிலைமையை இந்த பையன் கிட்ட புரிய வைக்க நினைச்ச ஹீரோவும், இப்போ உங்ககிட்ட ஷூ இல்ல, நீ கவலைப்படாதப்பா, உங்ககிட்ட கடவுள் கொடுத்த நல்ல கால்கள் இருக்கு, அதை வச்சு சந்தோஷப்படுங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ அந்த இடத்துல இருந்த அந்த ஊர் பசங்க எல்லாம் ஹீரோவை பார்த்துட்டு கூத்தாடி கூத்தாடின்னு சொல்லி கூப்பிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அந்த சின்ன பையன் ரொம்பவே ஃபீல் பண்ணும்போது அவங்க அப்பா ஒண்ணும் இல்லப்பா வா போறான்னு சொல்லி அந்த பையனை அங்க கூட்டிட்டு போயிறாரு. என்னதான் ஃபர்ஸ்ட் ஷூ இல்லைன்னு சொல்லிட்டாலுமே பெத்த அப்பாவோட மனசு எப்படி பையன் கேட்டு இல்லைன்னு சொல்லும். அதனாலேயே அடுத்த நாளே அந்த பையனை ஒரு ஷூ கடை கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துல அந்த பையனை ஒரு ஒயிட் கலர் ஷூவை சூஸ் பண்றான். இப்போ கடைக்காரன் கிட்ட எவ்வளவு விலைன்னு கேட்கும்போது அந்த கடைக்காரர் ரொம்பவே சலிச்சுக்கிட்டு விலைய சொல்றாரு. இப்போ ஹீரோ கிட்ட கடைக்காரன் சொன்ன அளவுக்கு காசு இல்லாதனால இப்ப வேற வழி இல்லாம பையன் கிட்ட இன்னொரு டைம் வாங்கிடான்னு சொல்லிட்டு இந்த ஷூ அங்கேயே வச்சுட்டு ரெண்டு பேருமே வீடு திரும்பிடுறாங்க. அப்புறம் ஹீரோவும் நிறைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி நிறைய காசு சேர்த்துக்கிட்டு அந்த பையன் ஆசைப்பட்ட ஷூவையும் வாங்கிட்டு ஊருக்கு வந்துட்டு இருக்கும் போது தெரியாம கால்ல செருப்பு போட்டு ஊருக்குள்ள வந்துடுறாரு. இப்போ இதை பார்த்த ஊர் பசங்க எல்லாம் அவரை கூப்பிட்டு வச்சு என்ன கூத்தாடி கையில காசு நிறைய சேர்ந்துச்சு போல, ஊர் பழக்க வழக்கத்துல நீ மாத்திட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் ஹீரோக்கும் தெரியாம செருப்பு போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள வந்த விஷயமே தெரியுது. இப்போ அதை கழட்டு ட்ரை பண்ணும்போது அங்க இருக்க ஆளுங்க எல்லாம் போட்டு அவர் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி அவர் அடிச்சது மட்டும் இல்லாம அவர் பையனுக்காக ஆசையா வாங்கிச்சு இந்த ஷூயுமே இப்போ தூக்கி சாக்கடையில போட்டுடுறாங்க. கடைசியா பார்த்தா யார கூத்தாடின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவரோட பையனே சினிமால இப்போ மிகப்பெரிய ஒரு ஹீரோவா மாறிடுறாரு. தான் அப்பா எழுதி வச்ச டைரியை தான் இந்த பையன் இந்நேரமா படிச்சுட்டு இருந்திருப்பான். இப்போ மேக்கப் போட்டு ரெடியானவன் கோட்டு ஷூ எல்லாம் போட்டுட்டு இப்போ ஷூட்டு கிளம்பி